வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. நிறைய போராட்ட குணம் உங்களுக்கு எப்போவுமே உண்டு. யாரும் முடியலன்னு சொன்னால் ஜெயிக்கிறதுக்கு உள்ளார் பூந்து எப்படியா நான் ஜெயிக்கணும்னு எண்ணங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் மண்டையில் போட்டு எல்லா நியூயான்சஸையும் கொண்டு வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியம் ஜாஸ்தி உள்ள உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஆட்டம் காட்டிடுச்சு. செவ்வாயும் உங்களை பார்த்து, குருவும் உங்களை பார்த்து, சனியும் உங்களை பார்த்து எல்லாம் சிக்கலில் மாட்டி வச்ச மாதிரி மாட்டிக்கிட்டீங்க. எல்லா கிரகங்களும் முக்கியமாக உங்களை பார்வையினாலே வைத்து கொண்டு எந்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியாமல் பண்ணிடுச்சு. இதுவான ரிலீஸ் ஆகிடுச்சா சார் அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி பார்க்குறீங்க. செப்டம்பர் மாதம் நவமி அப்படிங்கிற திதியோடு இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. எகெயின் போராட்டம் அப்படிங்கிற விஷயத்தில் வெற்றி என்பது விஷயங்கள் உங்களுக்கு கலப்புறது வாய்க்கிறது. உங்கள் ராசி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேட்டை அப்படிங்கிற விருச்சிக ராசிக்குள்ளே இருந்தால் வெளியில் வராரு சந்திர பகவான் இந்த மாதத்தில். அப்போ உங்களுக்கு லாபத்தை நிறைய யோசித்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையை கொண்டு வந்துடுறார். முதல்ல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து அமர்ந்து பார்க்கறதுனாலே தொழில் விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டு. சுகம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. தொழிலிலே புரிதல் நிறைய இருக்குது. நிறைய புரிந்து வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. இல்லறத்திலும் அந்யோன்யம் இருக்கிறது. சுக்கிர பகவான் இது நாள் வரைக்கும் அஷ்டமம் அப்படிங்கிற கடகராசியில் இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். 9ஆம் இடத்துக்கு போனவுடனே எகைன் வரவுகள் வர ஆரம்பிக்கும். 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறதுனா சின்ன சின்ன காரிய தடைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சூரியனும் புதனும் தொழில் ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றார். தொழிலிலே லாபங்களை கொடுக்கக்கூடிய நல்லதொரு மாதம் இது. புதிய வளர்ச்சிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன பிரயாணங்களும் சிலங்களாம் டிரான்ஸ்ஃபர்லாம் கேட்டிருந்தீங்கன்னா நல்லபடியாக டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், வேலை இல்லை என்ற அன்பருக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக இந்த மாதம் உண்டு. பண விவகாரத்திலே சம்பள உயர்வு வேண்டும் சார். அவருக்கெல்லாம் அவ்வளோ கொடுத்தாங்க சார், நமக்கு கொடுக்கல சார். இந்த மாதம் உங்களுடைய ஃபைலு கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கான மேட்ரிக்ஸ் ஒர்க்கை பண்ணி உங்களுக்கான பண வளவு உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பணம் வந்தாலே பேருக்கு நமக்கு சந்தோஷம் ஆயிரும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்கிறது. லாபஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றாரு செவ்வாய். எகெயின் தைரியத்து மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் பண வரவை கொடுக்கும். 5க்கும் 6க்கும் உரியவனால நம்ம கொடுத்த பணமும் திரும்பி வரும். நம்ம பக்கம் வழக்குகள் எல்லாம் நல்லபடியாக தீர்ப்பாக மாறி வந்துடும். மருத்துவ செலவுகள் முக்கியமாக குறைந்துவிடும். ஜெயிக்கணும்னு எண்ணம் முதல்ல வந்து உடனே நமக்கு கூட வர்றது தைரியம் ஒன்றும் இல்லைங்களா? அந்த தைரியத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுவார். எதையும் செஞ்சிடலாங்க, பார்த்துக்கலாங்க அப்படின்னு எண்ணங்கள் நிறைய வரும். வெளிநாடு, வெளி உறவு, வெளி ஊர் இவங்களுடைய வர்த்தக தொடர்பிலே நல்ல விஷயங்கள்லாம் உண்டாச்சு. அப்போ வெளி மாநிலங்கள் வர்த்தக தொடர்பு அப்படின்னு சொல்லுவாள். அப்படி நல்ல தொடர்புகளுடன் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடான தொழிலெலாம் செய்வர்களுக்கு லாபம் மல்டிஃபோல்டாக ஆகும். ஸோ அப்போ நிறைய ஒரு லாபத்தை நோக்கின விஷயங்கள், முக்கியமாக உருவம் சம்பந்தப்பட்டது, அந்த பொம்மைகள்லாம் செஞ்சு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் அந்த இண்டஸ்ட்ரி பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கு. குடும்பத்திலே குலத்தொழில்களை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவர்கள், இல்லைன்னா சகோதரர்களுடன் சேர்ந்து நம்ம பார்ட்னர்ஸ் சொல்லக்கூடிய அப்படி பண்ணுறாங்களே, அன்கோ அப்படின்னு சொல்லுவோம், அப்படி அவங்களோட சேர்ந்து பண்ணக்கூடிய தொழில்கள், இது எல்லாமே இந்த மாதத்தில் நல்ல அப்ரிஷியபிள் ரிசல்ட்டை கொடுக்கும். ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்திலிருந்து பூமிகாரகனான இந்த செவ்வாய் 11ல் இருந்து இவங்கெல்லாம் நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு பார்க்கக்கூடிய பார்வை சனி பகவானை பார்க்கக்கூடியதாக அமைகிறதுனாலே
லாபங்கள் நல்லா ஸ்திரமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் நிற்கும். ரியல் எஸ்டேட்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம், நல்ல லக்ஸுரி கார் வாங்கலாம், இப்படிலாம் எண்ணங்கள்லாம் வரும். நல்ல கார், நல்ல வசதி, புங்குலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் இப்படிலாம் வாங்கணும், கொஞ்சம் தோட்டம் துறவோடு இருக்கிற மாதிரி வீடு வாங்கணும் எண்ணங்கள். சிலருக்கு ஆலய பணிகள் எல்லாம் செய்து ஆலயங்களே தன்னுடைமை ஆக்கி கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இப்படிலாம் வரும். இது இந்த ஊரில் மட்டும் இல்லை, வெளி ஊர்லேயும் வெளிநாட்டுகளிலும் பண்ணணும்னு எண்ணங்கள்லாம் வரும். ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்போராக நல்ல விஸ்தாரமாக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் அவசியம் செய்யலாம். இது எல்லாத்துக்கும் வழிகொள்ளக்கூடிய நல்ல மாதம். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களே ரியாலிட்டி கொண்டு வரக்கூடிய மாதம். குழந்தைகள் வழியிலே நீங்கள் எந்த விதமான லாபங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவங்க எப்படிலாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, அவங்க வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, அவங்க கலைத்துறையிலும் மற்ற துறைகளிலும் எப்படி பரிமணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த மாதத்தில் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். அதனால் ஒரு நல்ல மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம். இதுக்கு கூடவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்கள் சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் சகோதரத்துவத்துடன் எல்லாரையுமே அந்த அன்போடு அரவணைத்து செல்லும்போது உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்கள் நிறைய பெருகி வரும். அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிகள் நிறைய வேணும்னாக்க ராமபிரானை மனதில் நினைக்கணும். ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ராமபிரான் அப்படி மனதில் வைத்து கொண்டு இந்த ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வருவீர்களானால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு லாபம், நல்லபடியான தீர்வான ஒரு லைஃபு இதெல்லாம் கிடைக்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வள. அன்பர்களே, நாம் நார்மலாக பலன்கள் அப்படின்னு பார்க்குறது ராசி பலன், இந்த மாதிரி மாத பலன்கள் அப்படின்னா பார்ப்போம். இந்த ராசி பலன் பார்க்கும்போது மதி அப்படிங்கிற இந்த சந்திரனை வைத்து பார்ப்போம். மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சூரியனை வைத்து பார்ப்போம். இந்த விதி மதி கதி அப்படின்ற விஷயங்களில் கதியும் மதியும் நிறைய வேலை செஞ்சிடும். விதிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்னது? அதுதான் லக்னம் அப்படின்னு விழும். நம்ம ஜாதக கட்டத்தை லக்னம்னு போட்டிருப்பாங்க இல்லையா. சூரியன் நான் பிறக்கும்போது எந்த இடத்துல தன் கதிரை வைத்தாரோ அந்த இடம் லக்னம். அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் 1ஆம் இடம் 2ஆம் இடம்லாம் பிரிப்போம். அப்போ தான் இன்னும் நல்ல தெளிவாக உங்கள் ஜாதகம் என்ன, இப்போ நடப்பு தசை என்ன, அதனால் சேர்க்கைகள் இருக்கக்கூடிய பலன்கள் என்ன இப்படின்னு க்ளீனாக பிரித்தோம்னா உங்கள் ஜாதகத்தை படிச்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட முறையில் பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி உங்களுக்கு உங்கள் ஜாதகத்திலே தொழில் சம்பந்தப்பட்டது, நிதி சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, இல்லை குடும்ப சம்பந்தப்பட்டது, இப்படி பல விதத்தில் நமக்கு தேர்வுகள் வேண்டும். திருமண தடைகள், படிப்பிலே தடைகள், குழந்தைகளினால் தடைகள், குழந்தை இல்லாமை, இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ஜாதகத்தை பார்த்தால் தீர்வு கிடைத்துவிடும். அதனால் அப்படிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இது தொழில் முறையில் செய்யக்கூடிய விஷயங்களால கொஞ்சம் ஃபீஸெல்லாம் உண்டு. அதெல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் அவசியம் அதை படித்து உங்களுக்கான தீர்வை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்யும்போது அவசியம் உங்களின் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும். அதற்கான எண்கள் இதில் தொடர்புக்கு கொடுக்கப்படுகிறது. அவசியம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.